ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வீட்லேயே ரொம்ப ஈஸியாக நெய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது மில்க் ஆடையை சேவ் பண்ணி வச்சு மிக்சியில் ஒரு 15 மினிட்ஸ் பல்ஸ் மோடில் அடித்து எடுத்துக்கணும். இது அடிக்கும்போது பட்டர் தனியாகவும் பட்டர் மில்க் தனியாகவும் வந்துடும். இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் என்னென்னா, நீங்கள் காலையிலையோ இல்லை நைட்டோ தான் செய்யணும். ஏன்னா நம்மளுக்கு இந்த ஹீட் இருக்கக்கூடாது. ஜாஸ்தி ஹீட் இருந்துச்சுன்னா பட்டர் திரண்டு வரவே வராது. மிக்சியை ஹீட் ஆகாமல் பார்த்துக்கணும். மிக்சியில் நல்லா அடித்த பிறகு பல்ஸ் மோட்லேயே அடித்து எடுத்துக்கணும். இது அடித்த பிறகு குட்டி குட்டியாக பால்ஸ் எடுத்து அந்த ஐஸ் வாட்டரில் சேர்த்துக்கணும். எங்கள் கிட்ட ஐஸ் வாட்டர் இல்லாதனால நார்மல் வாட்டர்லேயே சேர்த்துக்கிறோம். நீங்கள் இந்த தண்ணியில் ஐஸ் க்யூப் போட்டுட்டு இந்த பால்ஸை போட்டிங்கன்னா நல்லா உங்களுக்கு இறுகி வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த வாட்டர்லேருந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் டேரெக்டாக நெய் காய்ச்ச போயிடலாம். நாங்கள் நார்மல் வாட்டரில் எடுத்து வச்சுருக்கிறதுனால இது ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு அதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டோம். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஈவினிங்காக தான் காய்ச்ச ஆரம்பித்தோம். இது பண்ணுறது எங்கள் அத்தை தான் இப்போ பண்ணிகிட்ருக்காங்க. அதை நான் வீடியோ எடுத்திருக்கேன். இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. நீங்கள் எல்லோரும் நினைப்பீங்க என்னடா ஃப்ரிட்ஜின்னு சொல்லிட்டு ஃப்ரீசரில் வைக்கிறாங்கன்ட்டு. ஆக்சுவலி ஃப்ரிட்ஜு தான் அது. நாங்கள் ஃப்ரீசரை ஃப்ரிட்ஜ் மோடில் போட்டிருக்கோம், அதனால தான். அதுக்கப்புறமா இப்போ பேனில் இந்த நம்ம பட்டர் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை சேர்த்துட்டு நல்லா காய்ச்சிக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு மெல்ட் ஆகிட்டே வருது பாருங்கள். இது நல்லா மெல்ட் ஆகிட்டே வரணும். இது ஹை ஃப்ளேமில் வச்சிடவே கூடாது, மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கணும். அப்போ தான் நல்லா அந்த நெய் திரண்டு வரும். பாருங்கள் எவ்வளோ கோல்டன் கலரில் வந்திருக்கு பாருங்கள், ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இப்போ இது நல்லா கொதித்து அந்த அந்த பட்டர் நல்லா அந்த ப்ரௌன் கலரில் மாறணும். பாருங்கள் ப்ரௌன் கலர் மாறிக்கிட்டே வருது பாருங்கள். நம்மளுக்கு இந்த அளவுக்கு மாறின பிறகு நம்மளுக்கு நெய் ரெடி ஆகிடுச்சு. இப்போ எங்கள் அத்தை என்ன போட்டாங்கன்னா, மோரில் கொஞ்சமாக உப்பு கலந்து இந்த முருங்கைக்கீரை இருக்குல்ல, அதை டிப் பண்ணி அதுக்குள்ளே போட்டாங்க. உங்கள்கிட்ட முருங்கைக்கீரை இல்லைனாலும் பரவாயில்ல, நீங்கள் கருவேப்பிலை கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய நெய் ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இது மாதிரி இறுகிடும். அவ்வளோதாங்க, மணமணக்கும் நெய் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.